ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இஃப் சப்போஸ் நமக்கு இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்கள் இதை எப்படி எழுதுவோம், நம்ம எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 3ன்னு எழுதுவோமா? இதே தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இந்த ஏன்ற ஒரு டேர்மை நம்ம இதை பிக்கும் சிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அண்டர் அடிஷன். ஓகே, அண்டர் அடிஷன் நம்ம இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் யோர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ் வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 2 டேர்ம் மட்டும் தான் வரும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் உங்களுக்கு 3 டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப